லவகுசா புராணம் 4ஆம் பகுதி. ராமபிரானின் இளவல்களால் ராமபிரானிடம் ஏதும் பேச இயலவில்லை. அண்ணன் சொல் கேட்டு நடக்கும் அவர்கள் இதனால் தங்கள் அண்ணியாருக்கு என்னாகப் போகிறதோ என்றே மனதிற்குள் கலங்கி நின்றனர். ராமபிரான் தொடர்ந்தார், லக்ஷ்மணா, உலகம் மூன்றையும் கலக்கு என்று சொன்னாலும் கூட கனப்பொழுதில் அதை செய்து முடித்திடும் மனோபலன் பெற்றவன் நீ. உன் அண்ணியை தவ முனிவர்கள் வாசம் செய்யும் காட்டில் சென்று விட்டு வா என்றார். லக்ஷ்மணன் வாய்ப்பொத்தி நின்றான். ஏதும் பேசினால் பயனேதும் இருக்காது என்பதை அவன் அறிவான். விஷயம் அமைச்சர் சுமந்திரருக்கு தெரிய வந்தது. அவர் தசரதரின் அரசாங்கத்தில் இருந்தே முதலமைச்சராக இருப்பவர். கைகேயி உள்ளிட்ட பட்டத்து ராணிகளையே எதிர்த்து வாதிடுபவர், திறமைசாலி. அவருக்கும் தெரியும் ராமன் ஒரு வார்த்தையை சொன்னால் சொன்னதுதான் என்பது. மன உறுதியில் ராமன் அன்னை கைகேயிக்கு சமமானவர். ஆம், ராமபிரானை பிரிந்தால் தசரதரின் உயிர் போகும் என்று தெரிந்திருந்தும் பிடிவாதம் பிடித்தவள் அல்லவா அவள். எல்லோரும் யோசித்து கொண்டு நிற்பதை உணர்ந்த ராமன், இதில் யோசிக்க ஏதுமில்லை. நான் சீதைக்கு ஒன்றும் கேடு செய்யவில்லை. அவள் ஏற்கனவே என்னிடம் காட்டுக்கு சென்று ரிஷிகளை தரிசிக்க வேண்டும் என்றாள். நானும் சரி என ஒப்புக்கொண்டேன். இப்பொழுது அவள் சொன்னதைத்தான் செய்கிறேன். எனவே லக்ஷ்மணா, உடன் புறப்படு. உன் அண்ணியுடன் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தின் அருகில் அவளை விட்டுவிட்டு நீ வந்துவிட வேண்டும் என்றார். அதட்டலுடன் பறந்து விரிந்த முடியை உடைய வெள்ளை புறவிகள் பூட்டிய தேர் அரண்மனையின் வாசலில் வந்து நின்றது. மாமியார் கௌசல்யா மருமகளை வழியனுப்ப வந்தாள். மகளே, பத்திரமாக சென்று வா. நாளை நீ திரும்பிவிட வேண்டும். வயிற்றில் அயோத்தியின் வாரிசை சுமக்கும் நீ மிகுந்த கவனத்துடன் காட்டிற்குள் செல். அது சரி, உன் மைத்துனன் அருகில் இருக்கும்போது உனக்கேதும் ஆபத்து ஏற்படாது என்பதை அறிவேன் என்று புன்னகையுடன் கூறினாள். நடந்து கொண்டிருக்கும் விபரீதத்தை அறியாமலேயே சீதையை அழைக்க அவள் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றான் லக்ஷ்மணன். ஒளி வீசும் இரத்தின மாலை பளபளக்க காத்திருந்த அவள், வா லக்ஷ்மணா, பயணத்திற்கு தயாராகிவிட்டேன், புறப்படலாமா என்றாள். அவளது கமல திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிய லக்ஷ்மண சுவாமி, புறப்படலாம் அன்னையே என்றார். அவள் தேரில் ஏறி அமர்ந்தாள். அப்போது சீதையின் வலக்க துடித்தது. பெண்களுக்கு வலதுகண் துடிப்பது கெட்ட சகுனத்திற்கு அறிகுறி. அதே நேரம் வயிற்றில் ஏதோ எரிச்சல் ஏற்பட்டது. உடலில் ஏதோ ஒரு நடுக்கம் தெரிந்தது. ஊருக்கு புறப்படும் வேளையில் பூனை குறுக்கே போய்விட்டாலே நம் உள்ளம் நடுங்கிவிடும். சீதா தேவிக்கு இத்தனை கெட்ட அறிகுறிகளும் தெரிந்ததால் அவள் ரொம்பவே கலங்கி, லக்ஷ்மணா, கிளம்பும் போதே கெட்ட சகுனங்கள் தோன்றுகின்றன. எனக்கு ஏற்பட்ட இந்த தீய சகுனங்கள் என்னென்ன விளைவை தரப்போகிறதோ தெரியவில்லை. அதற்காக என்ன செய்ய முடியும்? விதி மிகவும் வலிமையான ஒரு வஸ்து. அது என்ன நாடகம் நடத்தப் போகிறது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அதை அனுபவித்து தானே ஆக வேண்டும். இந்த விதி தன் கொடுமையான கரங்களை நீட்டி என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் என் கணவருக்கோ, என் கொழுந்தர்களான உங்களுக்கோ, உங்கள் மனைவியருக்கோ, எனது மாமியார்களுக்கோ, என் தாய் சுனைனாவிற்கோ, தந்தை ஜனக மகாராஜாவிற்கோ, பிற உறவினர்களுக்கோ, இதற்கெல்லாம் மேலாக என்மேல் அன்பை பொழியும் நம் அயோத்தி வாழ் மக்களுக்கோ துன்பம் வந்துவிடக்கூடாது என்றாள். தெய்வமே, இந்த சகுனங்களால் அவர்களுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று கடவுளையும் வணங்கி கொண்டாள். எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்கள். இராமாயணத்தை படி படி என்கிறார்களே, அதில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பவர்கள் அன்னை சீதையின் இந்த உயரிய குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மாமியார் கொழுந்தனார்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு உலகில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? எங்கும் சண்டையும் சச்சரவும் தானே நடக்கிறது. அன்னை சீதா தேவி பட்ட பாடுகளை படித்தால் பெண்களுக்கு பொறுமை குணம் வளரும். சிறந்த பண்புகளெல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ளும். லக்ஷ்மண சுவாமி அவளது வார்த்தை கேட்டு திகைப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தாக்க, இப்படி ஒரு உத்தமியை தன் அண்ணியாக பெற்றதற்காக பெருமை பொங்க அவளது திருவடி நோக்கி மீண்டும் ஒரு முறை வணங்கி, அன்னையே, நீங்கள் சொன்னது போல் நம் சுற்றத்தாருக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது, அவர்கள் சுகமாக வாழ்வார்கள் என்று கூறிவிட்டு குதிரைகளை விரட்டினான். அந்த பெரிய தேர் காட்டை நோக்கி சென்றது.
4ஆம் பகுதி நிறைவடைந்தது.